அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியமான உணவுகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு மரவள்ளி கிழங்கு. இந்த மரவள்ளி கிழங்குல நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் சாப்பிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடலாம், எதுவும் ஆகாது. ஏன்னா நம்ம டயட் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். அதனால மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். அவரைக்காய் பொரியல், கோவைக்காய் வறுவல். இது வந்து இரும்பு சத்து அதிகம் இருக்கு கோவைக்காயில. புழுங்கல் அரிசி, பாசிப்பருப்பு போட்ட அனைத்து சத்துக்களும் நிறைந்த கஞ்சி, அவரை கொட்டை. இதுல நிறைய இரும்பு சத்து, நார்ச்சத்து எல்லாமே இதுல இருக்கு. புரோட்டீன் நிறைய இருக்கு இந்த அவரை கொட்டையில, அதனால இதை சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு, நீர்ச்சத்து அதிகமா இருக்கு இதுல. வாழைத்தண்டு பொரியல். தூயமல்லி அரிசி சாதம். தூயமல்லி அப்படிங்கிறது சிறுதானியத்துல தான் சேர்ந்தது. சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லது. இதுல இரும்பு சத்தும் நிறைய இருக்கு. சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் இது சாப்பிடும்போது சர்க்கரை வந்து சீக்கிரமா குறையும். வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.